ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் சிங்கார். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரீசெண்டாக அமேசான் ப்ரைம் வீடியோவில் ரிலீஸ் ஆன ஹரிஷ் கல்யாணுடைய டீசல் தமிழ் மூவி எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த படத்தோடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னா, இந்த படத்தில் ஹீரோ அண்ட் அவரோட அப்பா அண்ட் அவரோட கேங் எல்லாருமே சேர்ந்து க்ரூட் ஆயிலை திருடி அதில் பிளாக் மார்க்கெட்டில் சேல் பண்ணி அது மூலயமா ப்ராஃபிட் பார்த்து அவங்க ஊரை எப்படியாச்சும் டெவலப் பண்ணணும் அப்படின்னு நினச்சி நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. பட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பிரச்சனை நடக்கும். அந்த பிரச்சனையில் சில பேர் வந்து க்ரூட் ஆயிலை திருடணும் அப்படின்ட்டு இவங்களுக்கு எதிராக இறங்குவாங்க. ஸோ அதுக்கப்புறமா என்னெல்லாம் ஆச்சு அப்படின்ட்டு ஒரு விஷயம் நடக்கும். அண்ட் அதே மாதிரி அந்த கேங் இருக்கிற மொத்த க்ரூட் ஆயிலுமே திருடிடுவாங்க. அதாவது தமிழ்நாட்டில் பெட்ரோல் பற்றாக்குறை நடக்கும். அதாவது பெட்ரோலே இல்லாமல் போயிடும். க்ரூட் ஆயிலில் தான் பெட்ரோல், டீசல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கும். ஸோ அந்த மொத்த க்ரூட் ஆயிலுமே திருடி ஒரு இடத்துல ஒழிச்சு வைப்பாங்க. அது எதுக்குன்னா, ஸோ க்ரூட் ஆயில் அப்படி இருந்தால் தான் வந்து பெட்ரோல், டீசல் இந்த மாதிரி விஷயங்கள் கிடைக்கும். ஸோ அப்படி கிடைச்சாதான் நார்மல் வெஹிக்கல்ஸ் ரன் ஆகும். ஸோ இப்போது க்ரூட் ஆயிலே இல்லை அப்படின்ற பட்சத்தில் பெட்ரோலும் டீசலும் இருக்காது. ஸோ அதோட இது வந்து குறைஞ்சினே இருக்கும். அதாவது பெட்ரோல், டீசல் கொஞ்சம் குறைய அதோட தேவை வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா இப்போது நார்மலாக வந்து எந்த ஒரு வெஹிக்கிளாக இருந்தாலும் பெட்ரோல், டீசல் இதில் தான் மேக்ஸிமம் ரன் ஆகுமே. ஸோ அப்படி பெட்ரோல், டீசல் இல்லாத பட்சத்தில் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தான் யூஸ் பண்ணப்படணும் அப்படின்ட்டு இந்தியாவிலேயே இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ்மேன் அவருடைய பிளானை ஒன்று நிறைவேற்றணும்னு நினைக்கிறாரு. ஸோ அப்படி அவருடைய எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை இந்தியாவில் மட்டும் இல்லாமல் வேறு ஸ்டேட்ஸில் வேறு ஸ்டேட் அண்ட் வேறு கண்ட்ரீஸில் அந்த வெஹிக்கிள்ஸை இறக்குமதி பண்ணோன்னா அவருக்கு ஒரு பெரிய இடம் தேவைப்படுது. எதுக்குன்னா, மாமூலாக ஒரு கண்ட்ரிக்குள்ளேன்னா நம்ம ரோட்வேஸ் வழியாக நம்ம வந்து அந்த ஒரு ஷிப்பிங்கை பண்ணலாம். பட் வேறு கண்ட்ரிஸ்ன்னு வரும்போது ஏர்வேஸ் மூலிமா பண்ண முடியாது. கண்டிப்பாக வாட்டர்வே மூலிமா தான் பண்ண முடியும். ஸோ அப்படி வாட்டர்வே மூலியம் பண்ணணுன்னா அவங்களுக்கு ஹார்பர் தேவை. ஸோ அப்படி அந்த ஹார்பருக்கு தேவையான அந்த லேண்டை வந்து ஒரு ஒரு ஃபிஷர்மேன் இருக்கிற ஏரியாவில் எப்படியாச்சும் அந்த இடத்த அவங்ககிட்ட பிடுங்கி அந்த இடத்துல இவங்களுடைய அந்த ஹார்பரை வரைக்கணும் அப்படின்ட்டு அந்த பிஸ்னஸ்மேன் பிளான் போடுவார். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோ என்ன பண்ணார், ஸோ லாஸ்ட்டுக்கு அந்த க்ரூட் ஆயில் என்ன ஆச்சு, யார் திருடினா, எதுக்கு திருடினாங்க, அந்த பிஸ்னஸ்மேன் நினச்ச மாதிரி அந்த இடத்துல ஹார்பர் வந்துச்சா இல்லைன்னா அந்த ஃபிஷர்மேனுக்கும் நம்ம ஹீரோக்கும் என்ன ஆச்சு அப்படின்னு தான் இந்த படத்தோடைய ஓவரால் ஒன்லைன் ஸ்டோரி. எனக்கு இந்த படம் பிடிச்சிருந்துச்சின்னு சொல்லுவேன். ஸோ எனக்கு இந்த படம் பார்க்கும்போது கொஞ்சம் அந்த படம் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. பட் அந்த படமும் கத்தியும் சரி, இந்த டீசலும் சரி, அவங்க சொன்ன விஷயம்ன்றது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. முக்கியமாக டீசல். இந்த படத்தில் மெயின் மேட்ரு வந்து க்ரூட் ஆயில் தான். க்ரூட் ஆயில் அப்படின்றது எவ்வளோ முக்கியம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப காட்டியிருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி ஃபிஷர்மேன் அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு தொழில் வந்து மீன் பிடிக்கிறது மட்டும்தான். ஸோ அப்படி அவங்க இடத்துலேருந்து எப்படியாச்சும் துரத்திடணும் அப்படின்னு நினைக்கிற பிஸ்னஸ்மேன் அதுக்கு என்னெல்லாம் பண்ணுறாரு, அதுக்கப்புறம் என்ன வந்துச்சு அப்படின்னு தான் இந்த படமே. ஸோ எனக்கு இந்த படம் பிடிச்சிருந்துச்சின்னு சொல்லுவேன். இந்த படத்தில் ஆக்ட் பண்ண எல்லாரோட ஆக்டிங்குமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஹரிஷ் கல்யாண் அவருடைய ஆக்டிங் அண்ட் ஃபைட்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் வந்து இதுக்கப்புறம் நிறைய கேரக்டர்ஸ் பண்ணியிருப்பாங்க எல்லாருமே. ஸோ அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர் ரோல்ஸை சூப்பராக பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லுவேன். இந்த படம் வந்து தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகி அவ்வளோன்னு பெரிய ஹிட்டான மாதிரி எனக்கு தெரியல. பட் ஒரு நல்ல சப்ஜெக்ட் தான்.
பட் ஏன் இந்த படம் வந்து அந்த அளவுக்கு பெருசாக போகல அப்படின்றது எனக்கு தெரில. ஸோ மேபி இன்னும் போட்டி படங்கள் 2-3 படங்கள் இருந்ததுனால இந்த படம் சரியாக போலியா என்னன்னு தெரில. பட் கான்செப்ட் வைஸாக ரொம்ப சூப்பரான ஒரு கான்செப்ட், சூப்பரான ஒரு படம் தான் சொல்லுவேன் இந்த டீசல். ஸோ எத்தனை பேர் இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லுங்கள். நான் இப்போ தான் வந்து ரீசெண்டாக அமேசான் ப்ரைம் வீடியோவில் பார்த்து முடித்தேன். ஸோ எனக்கு பிடிச்சிருந்துச்சி. ஸோ உங்களுக்கு எப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். பார்த்துருந்தா இந்த படத்தை பார்க்காதவங்க இப்போது இந்த படம் வந்து அமேசான் ப்ரைம் வீடியோவில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்குது தமிழில். ஸோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சோன்னு நினைக்கிறீங்க. ஸோ அப்படி பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சேரும். இன்னொரு வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்கள் செங்கார். தேங்க்யூ. பாய்.